குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் ஒரு ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஏபயாட்டிக் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்னென்ன அதை இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ ஈகோசிஸ்டம். ஓகே, ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், அனதர் இஸ் ஈடாஃபிக் ஃபேக்டர்ஸ். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் என்ன? climatic regime, physical factors of the environment like light, humidity, வெளிச்சம், ஈரப்பதம், temperature, சூடு, wind, இதெல்லாம் வந்து climatic factors. Edaphic factors na it is concerned with the soil. The factors related to soil structure and soil உடைய composition, அது clay soil sandy soil என்ன அதனுடைய physical and chemical properties. ஓகே, அதனுடைய pH என்ன, அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் என்ன, சாயில் வாட்டர் என்ன, அதில் இருக்கக்கூடிய அயான்ஸ் என்ன, அதில் சலைனிட்டி என்ன, சாயில் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் ஈடாஃபிக் ஃபேக்டர்ஸ். இந்த ரெண்டு ஃபேக்டருமே ஈகோசிஸ்டத்தில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, இது ஈடாஃபிக் ஃபேக்டர்ஸில் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் லைக் வாட்டர், கார்பன், சல்ஃபர், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் லைக் புரோட்டீன், லிபிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், cubic substances. ஓகே, இது எல்லாமே அதில் சேர்ந்தது. ஸோ ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் கிளைமேட்டிக் ஃபேக்டர், அனதர் இஸ் ஈடாஃபிக் ஃபேக்டர். இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டரில் டெம்பரேச்சர் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். டெம்பரேச்சர்னா ஹாட்னஸ், ஹவு மச் ஹாட் இட் இஸ், இட் இன்ஃப்ளூயன்சஸ் வைட்டல் ஆக்டிவிட்டீஸ், மிக முக்கியமான செயல்பாடுகள் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், உயிரினங்களுடைய மிக முக்கியமான செயல்பாடுகளை மேலே இந்த சூடு மிகப்பெரிய எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இதில் ப்ளே பண்ணுது நம்முடைய மெட்டபாலிசம், இட் இஸ் வளர்ச்சிதை மாற்றம், நம்முடைய பிஹேவியர், ரீப்ரொடக்ஷன் இனவிருத்தி, டெவலப்மெண்ட் வளர்ச்சி அண்ட் ஈவன் டெத் இன் தி பயோஸ்பியர். அல்லது டெம்பரேச்சர் வந்து சில ஆர்கானிசம் சாகிறது கூட காரணமாக போயிடும். ஓகே, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லிவிங் திங்ஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் தே ஆர் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ். அது என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை பொறுத்து இது வேலை செய்யும். சில சமயம் என்சைம் வந்து டோட்டலாக வேலை செய்யாமே போயிடும், பிரேக் டவுன் ஆகி போயிடும். ஓகே, ஸோ தேர் இஸ் அடாப்டேஷன் ஃபார் இட். ஸோ மெனி ஆர்கானிசம் determination of sex and sex ratio, male is to female sex ratio, maturation of gonads, அதனுடைய டெஸ்டிஸ், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அல்லது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஓவரி, ஓவா, இதெல்லாம் எப்படி டெவலப் ஆகுது. அண்ட் கெமிட்டோஜெனிசிஸ், அதாவது கெமிட்டோஜெனிசிஸ் நமக்கு தெரியும், ஸ்பேம் ப்ரொடக்ஷன் அல்லது ஓவம் ப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் இஸ் எ leopard geckos. Okay, it have a temperature dependent sex determination. Their sex is determined by the temperature where their eggs are kept at. அந்த முட்டை எங்கே இருக்கோ அங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை பொறுத்தா மேலாக ஃபீமேலாக மாறுது. ஓகே, திஸ் இஸ் செக்ஸ் டெட்டர்மினேஷன் பேஸ்ட் ஆன் தி டெம்பரேச்சர், தட் மச் ரோல் இட் பிளேஸ். ஓகே, தெர் இஸ் அ ரூல் இந்த டெம்பரேச்சரை பொறுத்த மட்டும், தெர் இஸ் ஆலன்ஸ் ரூல். இதனுடைய மீனிங் என்னென்னா, பாடி ஃபார்ம் ஆர் ஷேப், ஆர்கானிசத்தினுடைய பாடி ஃபார்ம் அண்ட் ஷேப் இஸ் லீனியர் இன் வார்ம் கிளைமேட்ஸ். ரொம்ப கொஞ்சம் சூடு இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அனிமல்ஸுடைய பாடி என்ன ஒல்லியாக நீளமாக இருக்குது. அண்ட் மோர் ரவுண்டட் அண்ட் காம்பேக்ட் இன் கோல்டு கிளைமேட்ஸ். ஏன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரவுண்டு ஃபார்ம்ஸாக இருந்தால் அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம், பாடி வால்யூம் ரேஷியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஸ்மாலர். ஸோ ஹீட் டெசிபேஷன் வில் பி வெரி லெஸ், தட் இஸ் இன் தி கோல்டு கிளைமேட்ஸ். அதே மாதிரி பெர்க்மேன்ஸ் ரூல்னு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுன்னு சொன்னால், பாடி சைஸ் இஸ் லார்ஜ் இன் கோல்டு கிளைமேட்ஸ், சைஸு பெருசாக இருக்குது, அண்ட் பாடி சைஸ் இஸ் ஸ்மால் இன் வார்ம் கிளைமேட்ஸ். அதோட மீனிங் என்னென்னா, லார்ஜ் பாடிஸ் ஹேவ் ஸ்மாலர் சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ரேஷியோ. அதே தான் அதனுடைய வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுக்கு ரேஷியோ போட்டு பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டுமே என்ன மீன் பண்ணுதுன்னா,
It shows systematic changes in the surface area to volume ratio. இந்த ரெண்டு ரூலுமே. அப்போ அதனுடைய டெம்பரேச்சரை பொறுத்து ஆர்கானிசத்தினுடைய பாடி ஷேப் அண்ட் சைஸ் மாறுது. ஏன் மாறணும்? கோல்டு கிளைமேட்டில் ரொம்ப அதிகமான ஹீட் ஹாட்னஸை பாடியில் ரீட்டைன் பண்ணணும். வெளியில் ரொம்ப கோல்டாக இருந்தால் பாடி இருக்கிற ஹீட் வெளியே போயிடும். ஸோ அதை தடுக்கணும். ஸோ தி பாடிஸ் ஆர் லார்ஜர் and more compact, so surface area volume is ratio is less. Whereas in warm climates ரொம்ப அதிகமான ஹீட்டை வெளியேற்றணும், பாடியை கூலாக வச்சுருக்கணும்னா, வெளியில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, பாடியை கூலாக வச்சுருக்கணும்னு சொன்னால் நிறைய ஹீட்டை பாடியிலேருந்து வெளியே தள்ளணும். ஸோ பாடிஸ் ஆர் ஸ்மாலர் அண்ட் மோர் லீனியர். ஸோ தீஸ் ரூல்ஸ் ஆர் கால்ட் ஆலன்ஸ் ரூல் அண்ட் பெர்க்மேன்ஸ் ரூல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன் ஈகாலஜிக்கல் ரூல்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் மீட் அகைன்.